ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாரன் 𝗏𝗶𝗃. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிவ் அவே பண்ண போகிறோம். இந்த வீடியோ கட்சி வரைக்கும் பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த 2 நிமிஷமாச்சு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிவ் அவே பற்றி தெரியும். நம்மளை வந்து சொல்லி விட்ட 𝗏𝗏𝗃 அவளோட சேனல் ஹேக் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ண போகிறோம். அதாவது அதோட வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரோட கமெண்ட் செக்ஷனில் போய் சப்போர்ட் ஃப்ரம் Saran 𝗏𝗏𝗃 ஃபேமிலி அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஞாபகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிவ் அவே கிடைக்குங்க. என்னோடய ஃபான்ஸு பேக்கு அப்படின்னா உங்கள் தம்ப்நெயில் லோகோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிவ் அவே பண்ணி விடுவாங்க உங்களுக்கு. நீங்கள் எத்தனை கமெண்ட் வேணால் போடலாம். இப்போ வந்து சப்போர்ட் ஃப்ரம் Saran 𝗏𝗏𝗃 மை அக்கௌண்ட், ஃபஸ்ட் அக்கௌண்ட், மை செகண்ட் அக்கௌண்ட் போட்டு உங்களோட அக்கௌண்ட் பேரை போடணும். அப்போ தான் நீங்கள் எந்தெந்த அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணிங்கன்னு தெரியும். அதனால் அவருக்கு கன்ஃபார்ம் சப்போர்ட் கொடுத்துருங்க கைஸ். தான் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தரமான மாண்டேஜ் தம்ப்நெயில் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்களை வந்துட்டு இப்போ என்னன்னா 𝗏𝗏𝗃 𝗏𝗏𝗃 ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நான் ஏஜென்ட்டும் ஃபஸ்ட்டு போட்டேங்க. அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கிங்கினே போட்ட மாஸ்லேண்ட் ஃபாண்ட்டுங்க. அந்த ஃபேண்ட்டு பேக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் 𝗏𝗏𝗃 சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. அவர் நம்மளுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிறாரு. அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி கிங்கின்னு வச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து 1920 அதான் தமிழ் விஷயம் எத்தினாட்டி சொல்கிறது நீங்களே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேக்கில் கொடுத்துருக்க ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோங்க இதுதாங்க. இது வந்து வெக்டார் ஃபோட்டோ, வெக்டார் பேக்ரவுண்டுன்னு. இது இதே மாதிரி நிறைய வேணும்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து டென்ட்டில் போய்ட்டு ப்ளூ வச்சுட்டு லூமினாசிட்டி கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அது வந்து அதோடைய கலரே மாறிடும். லைட்டிங்கில் போயிட்டு கரெக்டாக சென்டரில் மட்டும் அமைச்சிட்டு உங்களுடைய கேரக்டருங்க. நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் எங்கேயாச்சும் நின்று இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிஎன்ஜி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எப்படி பிஎன்ஜி பண்ணுறது ஓன் கேரக்டர் அப்படின்னாலும் எப்படின்னு தெரியல போனாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கும் ஒரு வீடியோ போடுறோம். இதில் ஃபில் அண்ட் ஸ்டோக்கில் போயிட்டு ஸ்டோக் கொடுத்துட்டு லீனியர் வச்சுக்கிட்டு க்ளோவில் போயிட்டு 15 வச்சுட்டு ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ளூ கலர் கொடுத்துல, அதாவது பேக்ரவுண்ட் எந்த கலரில் வச்சுக்கிறீங்களோ அதே கலர் தாங்க க்ளோவும் வைக்கணும். அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். அதே கலர் க்ளோ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அப்படியே கீழே போய் ஃபேடு மட்டும் கொஞ்சம் கொடுத்துடுங்க. ஏன்னா அது கீழே வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குமா இருக்கும். அப்போ இந்த ட்ரீயோட இலை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். அது வந்து அதே டென்ட்டு கொடுத்துட்டு ப்ளூ கலர் வச்சுட்டு அதே லீனியர் டூட் வச்சு கொடுத்துட்டு திருப்பி அதை டூப்ளிகேட் போட்டு கீழே எடுத்துன்னு போய் வைக்கணுங்க. இதே மாதிரி பண்ணிவிடுங்க. இதே மாதிரி டூப்ளிகேட் போட்டு அப்படியே சைடில் கீழே எடுத்துன்னு போய் வச்சுடுங்க. தாங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதுவே முக்கால்வாசி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் ஓவரில் கொடுத்துக்கலாம்னா இது ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுங்க, இதுதாங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த ஸ்மோக் எஃபெக்ட்டு. அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த ஸ்மோக்கு மட்டும் கட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணுறங்க. அது மேலே வந்து லைட்டாக நான் கட் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து இது வசதியே நீங்கள் கட் பண்ணுறங்க. இப்போ நான் அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்துக்கலான்னு பார்த்தப்போ இந்த இடத்துல சரியாக வரல, கொஞ்சம் இதுவும் அமைந்தது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் மாற்றிச்சு, அதனால் கரெக்டாக வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் கிங்குன்றத ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. இது செலக்ட் பிக்சல் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு -3 வச்சுக்கலாம், இல்லைனா -5 வச்சுக்கலாம். நான் வந்து -5 வச்சுக்கினேன். அப்போ தாங்க திக்காக லேயர் ஃப்ரம் செலக்ஷன் கொடுத்துட்டு கீழே கட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க லேயரை வந்து கேரக்டர் பின்னாடி எடுத்தாண்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ அதை ஓவலில் கொடுத்துட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வேறு லெவலான இதுவும் வந்துடுவாங்க. இப்போ இதோட கேரக்டர் வந்து ட்ராப் ஷேடோ கொடுக்கணுங்க, அப்படியே பின்னாடி ஷேடோ மாதிரி. அதுக்காக டிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடுவாங்க. இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு இங்கே கிங் சிம்பிளை வந்து இந்த கிரீடத்தை வந்து தலைக்கு மேலே வைக்கணுங்க. தலைக்கு மேலேனா கேரக்டருக்கு மேலேங்க. இந்த கேரக்டருக்கு மேலே வச்சுட்டு எரேஸ் ஆப்ஷனில் போயிட்டு எரேஸ் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டு நான் வந்து க்ளோ எஃபெக்டில் கொடுத்து பார்த்தேன். நல்லா இல்லைனால மேலே அப்படியே கலரிங் கொடுத்துட்டேங்க. இது வந்து நிறைய வாட்டி போட்ட கலரிங் எப்படி கொடுக்குதுன்னு அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்ல மட்டும் ஸ்க்ரீன் திரும்பிச்சிங்க. இது வந்து அப்படியே அந்த ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். அதுக்கு போய் இந்த புல்லட் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ யூஸ் பண்ணிப்போம் நினைக்கிறேன். எந்த வீடியோன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புல்லட்டும் அப்படியே 4-5 இடத்துல சும்மா டிசைனுக்காகங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் உங்களுக்கு இந்த இடத்துல பதிலாக உங்களுக்கு ஏதாச்சும் MP40 இல்லைனா M10 அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுனாலும் நீங்கள் அதையும் வச்சுக்கலாம்.
இப்போ எனக்கு வந்து புல்லட்டு, அதாவது நம்ம கிங்குனா இப்போ புல்லட்டு அந்த மாதிரி யோசிச்சு ஏதோ ஒன்று புல்லட்டே வச்சிட்டேங்க. உங்களுக்கு வந்து புல்லட் தோணுச்சுன்னா இது வந்து வைக்க வேண்டியதே இல்லைங்க. இது நான் வைக்கல, அதுக்கப்புறம் கச்சா ஒரு ஐடியா வந்தது, சரி இது வச்சா வைக்கலாம், நான் வைக்க வேணாம் இந்த, ஏன்னா அதனால தான் காமிக்கல. ஏன்னா அதில் வச்சா வேஸ்ட் ஆகிடுங்க, நல்லா இருக்காது. அதனால் இதுவே நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் அது வச்சாலும் வச்சுக்கலாம், வைக்க கட்டி போயிடலாம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறேங்க, ஆள் தாங்க நம்ம தம்ப்நெயில் முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண போதில்லை, அதை சேவ் பண்ணிட்டு அப்படியே போகிறோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆள் தாங்க தரமான தம்ப்நெயில் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்சி வரைக்கும் பார்த்தவங்க இந்த வீடியோக்கு வந்து ஓபி போட்டு பக்கத்தில் டி சிம்பிள் போடுங்க. அதே தான் ஓபி போட்டு டி சிம்பிள் போடுங்க. நான் வேணால் இங்கே டெக்ஸ்ட் பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் யார் கட்சி வைக்க பார்த்தீங்கன்னு தெரியும். நம்ம பேக் டு கேமிங் அண்ணனுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் கிவ்அவேல ஜெயிக்கலனாச்சும் அதுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிறார், அவர் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். பாய் கைஸ்.